ஆயப்பாக்கம் ஊராட்சியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டிடங்களை செய்யூர் எம்எல்ஏ பனையூர் மு. பாபு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆயப்பாக்கம் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் நியாய விலைக்கடை வேண்டுமென்ற கோரிக்கையை பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதையடுத்து ஊராட்சியில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பழனி முருகன் கோயிலில் கிரிவல பாதையில் இலவசமாக பேருந்துகள் செல்ல ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் 2 பேருந்துகளை பக்தர் ஒருவர் வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் கடந்த சில மாதங்களாக தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசிக்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் பக்தர்கள் கிரிவல பாதையில் எளிதாக சென்று வரும் வகையில் சென்னையை சேர்ந்த இளமாறன் மற்றும் ஸ்ரீனிஷா தம்பதியினர் 2 பேருந்துகளை வாங்கி பழனி கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர். பாத விநாயகர் கோயில் முன்பு பேருந்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்துகளை பெற்றுக் கொண்டார். பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதையில் இந்த பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட உள்ளது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு அகத்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவிக்கு சனி ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் பாபநாசம் வனசோதனை சாவடியில் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் வாகனங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக், கேரி பேக், புகையிலை, குட்கா பொருட்கள் மற்றும் மது பாட்டில் உள்ளதா என பரிசோதனை செய்த பின்னர் அவர்களை வனத்துறையினர் அகஸ்தியர் அருவிக்கு குளிப்பதற்கு அனுமதிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் காவல்துறை சார்பாக போதைப் பொருள் மற்றும் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் ஆணையின் அடிப்படையில் காவல்துறையினர் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் என்று இன்று முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதல் நிகழ்ச்சியாக குன்னூர் பெட்போர்ட் பகுதியில் இருந்து குன்னூர் வரை மாணவர்கள் போதைப் பொருள் மற்றும் புகையிலை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போதைப் பொருளை ஒழிப்போம் என்று வாசகத்துடன் பேரணியாக சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தின பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரை காவல்துறை சார்பில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தின பேரணி நடைபெற்றது. ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் துவங்கிய இப்பேரணியில் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முழக்கங்கள் எழுப்பியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.